முருகன் அல்லது கார்த்திகேயன் என்பவர் இந்து கடவுளான சிவன் பார்வதி தம்பதிக்கு மகனாவார். முருகன் இந்திய துணைக்கண்டத்தில் பண்டைய காலம் தொட்டு வணங்கப்படும் ஒரு முக்கிய தெய்வமாக இருந்து வருகிறார். இவரை அதிகம் வழிபடுபவர்கள் தமிழர்களே. இதனால் இவர் தமிழ் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார். மேலும் பழனி மலையில் வசிக்கும் ஆண்டவராக போற்றப்படுகிறார். சங்க காலத்தில் குறிஞ்சி நிலப்பகுதியின் தெய்வமாக போற்றப்பட்டார். தமிழர்களின் குறிஞ்சி நிலத்தெய்வமான சேயோன் வழிபாட்டினை சைவ சமயம் இணைத்துக் கொண்டதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். காவுமாரம் முருகன் வழிபாட்டினை குறிக்கும். கந்த புராணத்தின்படி அசுரர்களான சூரபத்மன், தாரகாசுரன் மற்றும் சிங்கமுகன் ஆகியோர் சிவனை வேண்டி தியானம் மேற்கொண்டனர். சிவன் அவர்களுக்கு பல்வேறு வரங்களை வழங்கினார். தன் சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் அசுரர்களை அழிக்க முடியாது என வரம் கொடுத்தார். இது அவர்களுக்கு 3 உலகங்களையும் ஆளும் திறனை கொடுத்தது மற்றும் அந்தந்த பகுதிகளில் அவர்களின் கொடுங்கோன்மை ஆட்சி தொடங்கியது. அசுரர்களின் தொல்லை தாங்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமானிடம் சென்றனர். அப்போது சிவபெருமான் தியானத்தில் ஈடுபட தேவர்கள் தியானத்தை கலைக்க காமதேவனை அனுப்பினர். அப்போது சிவபெருமான் தம் 3வது கண்ணை திறந்தார். அதிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி காமதேவனை எரித்தது. சிவனிடம் அசுரர்களை அழிக்க உதவி கேட்டபோது அவர் மேலும் 5 தலைகளை வெளிப்படுத்தினார். மேலும் அவை ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு தெய்வீக தீப்பொறி வெளிப்பட்டது. ஆரம்பத்தில் காற்றின் கடவுள் வாயு தீப்பொறிகளை அக்னி கடவுளுடன் எடுத்துச் சென்றார். தாங்க முடியாத வெப்பத்தால் அக்னி கங்கை நதியில் தீப்பொறிகளை போட்டார். கடுமையான வெப்பத்தின் காரணமாக கங்கையில் உள்ள நீர் ஆவியாகத் தொடங்கியது. கங்கை அவர்களைச் சரவண பொய்கைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு தீப்பொறிகள் ஆண் குழந்தைகளாக வளர்ந்தன. 6 ஆண் குழந்தைகளும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டனர். பின்னர் அவர்கள் பார்வதி மூலம் ஒன்றாக இணைக்கப்பட்டனர். இவ்வாறு 6 தலை முருகன் பிறந்தார். முருகன் விநாயகரின் இளைய சகோதரராக கருதப்படுகிறார். அவருக்கு தெய்வானை மற்றும் வள்ளி என 2 மனைவிகள் உள்ளனர். சூரபத்மனை முருகன் வதம் செய்ததால் தேவர்கள் துயரம் நீங்கினர். அதனையொட்டி முருகனுக்கு தன்னுடைய நன்றியைச் செலுத்தும் வகையில் இந்திரன் தன் மகளாகிய தெய்வ யானையை திருமணம் செய்து கொடுத்தார். ஒருநாள் நாரதர் சிவன் மற்றும் பார்வதி ஆகியோரிடம் ஞானப்பழத்தைக் கொடுத்தார். அதை பெறுவதற்காக உலகை 3 முறை சுற்றி வர வேண்டும் என்று சிவபெருமான் போட்டி வைத்தார். முருகன் தம் மயில் வாகனம் கொண்டு உலகைச் சுற்றப் புறப்பட்டார். ஆனால் விநாயகர் தம் அறிவு கூர்மையால் தாய் தந்தையரே உலகம் என்று கருதி அவர்களை மும்முறை சுற்றி வந்து ஞானப்பழத்தைப் பெற்றார். இதனால் முருகன் தமிழகத்திலேயே தங்கிவிட்டார். இதுவே முருகன் தென்னிந்தியாவில் அதிகம் வழிபடக் காரணமாக அமைந்தது.